வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலி தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சிகள் மேலேயும் கடுமையான விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனால் நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த டிடிவி தினகரன் நாங்கள் திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தலை, அதிமுகவுக்கும் டிவிகே கூட விஜய் கூட தான் பேச்சுவார்த்தை நடந்தது, முதல்வர் யாரு அப்படிங்கிற கன்ஃபியூஷனால தான் அந்த கூட்டணி நடக்காம போச்சு அப்படின்ற ஒரு புது விஷயத்த வெளியே சொல்லியிருக்காரு. இது அரசியல்ல பெரிய சலசலப்பை உருவாக்கி இருக்கு. டிடிவி தினகரன் சொன்ன விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தினகரன் சொல்றது முற்றிலும் சரியான ஒரு விஷயம் சார். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நான் பல சேனல்கள்ல விவாதத்தின் போது சொல்லியிருக்கேன். எல்லாம் முதல்ல அப்படிதான் நடந்தது. ஆனா பழனிசாமி தான் சீஃப் மினிஸ்டர் சொன்னதுனால நடக்கல. அவர் என்ன பண்ணாரு, கர்நாடகா மகாராஷ்டிரா உதாரணத்தெல்லாம் காமிச்சார். அங்கெல்லாம் பிஜேபி பெரும்பான்மை இருந்து வெளியில இருந்து சிறுபான்மையா ஜேடிஎஸ்ஸையும் ஷிண்டேவெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி எங்களை நான் சிஎம் உட்கார நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க டெப்டி சிஎம்மா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லி பார்த்தாரு. அது தாவேக்கா கேட்கல. அதுக்கப்புறம் தான் அதிமுக உள்ள உட்கார வச்சு திமுக ஆதரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. அதுவும் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா திருமாவளவனை முதல்வர் ஆக்கிட்டு திமுக சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. இந்த மூணு விஷயம் மூணாவது நடந்த விஷயத்துக்கு பாஜகவுடைய ஆதரவு இருந்தது. முதல்ல நடக்கிற விஷயத்துக்கு அதிமுகவே நேரடியா தாவேக்காவோட பேசினாங்க. அது நடக்கலைன்ற பட்சத்துலதான் அதிமுகவில் பிளவு 25 பேர் போய் அந்த நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரிச்சாங்க. அது 32 பேரா மாறாதனாலதான் அந்த கட்சி தாவல் தடை சட்டத்துல அவங்க பேர்ல நடவடிக்கை வந்தது. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க, பதவியை பிடிங்கினாங்க, அவங்க பதவியை திருப்பி போனாங்க, 6 பேர் ரிசைன் பண்ணாங்க. அதான் நிலைமை. ஆக்சுவலா அவங்க ரிசைன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எலெக்ஷன்ஸ்க்காக. இதான் நடந்தது. ஆனால் டிடிவி சொல்றது முற்றிலும் உண்மை. முதல்ல தேவைக்கு அணிகிறது அதிமுகவை தான். ஆனா அதே சமயம் திருமாவளவன் என்ன சொன்னாரு, நாங்க ஏன் ஆதரவு கொடுத்தோம்னா விஜய் மதச்சார்பற்ற சக்திகளை தான் முதல்ல கேட்டுட்டாரு, அதனாலதான் நாங்க ஆதரவு கொடுத்தோம்னாரு. அது தப்பு பல தடவை சொல்லிட்டேன். அவர் அதிமுகவை ட்ரை பண்ணிட்டு பாஜகவோட தோழமை கட்சியான அதிமுகவை ட்ரை பண்ணிட்டு தான் அப்புறம் அதெல்லாம் நடக்கலன்னோடதான் இங்க வந்தார். ஆக்சுவலா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை, அதாவது மதச்சார்பற்ற சக்திகளை ஆதரிக்க வந்தார். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகாரத்துல பங்கு பெறணும், அதுக்கு ஏதோ ஒரு காரணம் ஓகே, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் சொல்ற மாதிரி மதச்சார்பற்ற சக்திகளை தான் விஜய் முதல்ல அணுகினார் என்று சொல்வது தவறான ஒரு விஷயம். திருமாவளவன் மட்டும் இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் எல்லாருமே விஜய்க்கு கொடுத்த அடையாளம் என்னன்னா அவர் மதச்சார்பற்ற அணியோட ஆதரவை தான் அவர் தேடுறாரு, அவர் பாஜகவுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டுல இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னாங்க. ஆனா இப்போ டிடிவி தினகரன் இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் அதிமுகவை தான் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு எவ்வளவு முக்கியம்? இப்ப இதுக்கு கூட்டணி கட்சிகளோட ரியாக்ஷன்ஸ் நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா ரியாக்ஷன் வரணும் சார். அதாவது குறிப்பா திருமாவளவன் இதுக்கு பதில் சொல்லணும். அவர் மதச்சார்பற்ற சக்திகளை தான் அணுகினார் அப்படின்னு சொன்னதே சரியான வாதம் கிடையாது. ஆக்சுவலா அவர் அதிமுகவை தான் அணுகினார். அதிமுகவை நான் மதச்சார்பான சக்தின்னு நான் சொல்ல வரல. ஆனா அவங்க பாஜக கூட்டணியில இருந்தாங்கிறது உண்மை. பாஜக கூட்டணியில இருந்தாங்க, இந்த தாவேக்கா அதை அணுகினாங்கன்றது உண்மை. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்க, அப்பவும் ஒர்க் அவுட் ஆகல. அதிக இடங்கள் தாவேக்கா கேட்டதுனால ஒர்க் அவுட் ஆகல. தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டணி, போஸ்ட் எலெக்ஷன் கூட்டணி அமைக்க பார்த்தாங்க. அது பழனிசாமி தான் முதல்வர்ன்றதுனால எழுபடல. தாவேக்கா கொள்கை எதிரின்ற அந்த பாஜக கொள்கை எதிரின்னு சொல்ற ஒரு விஷயத்த இவங்க நம்புறாங்க. யாரு? விடுதலை சிறுத்தைகள், யூஎம் எல்லாம் நம்புறாங்க. ஆனா அடிப்படையில விஷயம் என்னன்னா, ஒரு கொள்கை எதிரின்னு வச்சிருக்காரே தவிர உண்மையிலேயே முதல் குற்றச்சாட்டு போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தான் சொன்னாங்க. விஜய் RSS பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னாங்க. அப்புறம் அவர் மதச்சார்பற்ற சக்தியான எங்களை அணுகிறது மூலமாக தான் அந்த மாதிரி இல்லை நிரூபிச்சிட்டாருன்னு அது ஒரு காரணம் சொன்னாங்க. அது எல்லாமே சரியான எடுபடாத ஒரு வாதமா தான் நான் பாக்குறேன். சார், விஜய் கூட கூட்டணி வச்ச திருமாவளவனா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க சொன்ன காரணம்ங்கிறது விஜய் பாஜக கூட சேர்ந்த யாரையும் சேர்த்துக்க விரும்பல, அவங்க மதச்சார்பற்ற அணி கூட தான் கூட்டணி வைக்க விரும்பி இருக்காங்க. ஸோ அவர் பாஜகவுக்கு எதிரான சக்தி தான், மதச்சார்பற்ற சக்தி தான் அப்படிங்கிறத தான் அவங்க கிளைம் பண்ணது. பட் ஆனால் பின்னாடி பேச்சுவார்த்தை நடந்தது இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ திருமாவளவனோ என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு? அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ அதிகாரத்துல பங்கெடுத்துட்டாங்க. இது அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால இப்போ அதிமுகவில் பல எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வராங்க. அதுவே ஒரு குதிரை பேரம்னு சொல்லிட்டு சிபிஎம் சொல்றாங்க, சிபிஐ சொல்றாங்க, திருமாவளவனே கூட சொல்றாரு இது நிக்கணும்ன்றாரு. ஆனா அவங்க நிக்கணும்னு சொன்ன பிறகு கூட அந்த குதிரை பேரம் நடந்ததை பார்த்தோம் நம்ம. ஏன்னா
இவரை பொறுத்த மட்டும் விஜயை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காரு. அதாவது அந்த அர்ஜென்சியில கவர்னர் வந்து 118 பேரை கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது காங்கிரஸ் முதல்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏடிஎம்கே வந்து அந்த எடப்பாடி சிஎம் சொன்னதுனால அந்த பேச்சு முறிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லாத அந்த கூட்டணி கட்சிகள் சேர்த்துட்டாரு. அவரு வேற வழி இல்லாத சேர்த்துட்ட போது இவங்க வந்து தாவேக்காவுக்கு எதிராக தான் ஓட்டு வாங்கினாங்க. எலெக்ஷன்ஸ்ல தாவேக்காவுக்கு எதிராக ஓட்டு வாங்கினாங்க. ஐயுஎம்எல், காங்கிரஸ், சிபிஎம் எல்லாமே தாவேக்காவுக்கு எதிராக ஓட்டு வாங்கினாங்க. அடிப்படையில தார்மீக அடிப்படையில பாத்தீங்கன்னா இவங்க அங்க போகவே கூடாது. ஆக்சுவலா சரி போயிட்டாங்க, அதிகாரத்துல பங்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு இருக்கு, அவர் வந்து மதச்சார்பற்ற சக்தி விஜய்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா விஜய் வந்து கொள்கை எதிரி பாஜக சொன்னாரே தவிர எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்ப என்ன சொன்னாரு, நான் எதுக்கு அட்டாக் பண்ணணும், இது மாநில தேர்தல், நான் ஏன் அட்டாக் பண்ணணும்னாரா. இப்ப நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் அவசரப்பட்டு சேர்த்துன்றது கூட தப்போன்னு நினைக்கிறாரு. ஏன்னா இப்ப வந்து பாஜகவோட அவரால் நெருங்கி போக முடியல. பாஜக நிதியெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. பாஜகவை எழுத்துனா பல பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். அதனால பாஜகவை எப்படி அனுசரிச்சுட்டு போறதுன்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்காரு. பல விஷயங்களை அவர் ஒத்துட்டாரு. உதாரணமா பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜிராம்ஜி திட்டத்தை ஒத்துட்டாரு. அப்புறம் வந்து துணைவேந்தர் தேர்தல் கமிட்டியில வந்து இதை போடுறாரு, யாரை போடுறாரு, யூஜிசி மெம்பரை போடுறாரு. அதுக்கப்புறம் எஃப்சிஆர்ஏ சட்டத்தை தீவிரமா எதிர்க்க மாட்டேன்றாரு, அதை பத்தியே பேச மாட்டேங்கிறாரு. இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில வந்து முதல்ல வந்து வந்தே மாதரம் பாடுறதுக்கு ஒத்துதான் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அங்க போறாரு. அதை நிறுத்துவாரா விஜய் அவரு? இதெல்லாம் ஒரு வகையில மத்திய அரசு அல்லது கவர்னர் சொல்றதை கேட்கிற ஒரு விஷயமா மாறதை நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால விஜய்க்கு என்னன்னா எப்படியாவது இந்த கூட்டணி கட்சிகளை நம்ம அவசரத்துக்கு சேர்த்துட்டோம், இவங்களை கழட்டி விடணும், நம்ம வந்து அதிமுகல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்கள எலெக்ஷன்ல நிக்க வச்சு வின் பண்ண வைக்கணும். ஆனா அது இப்ப இடைத்தேர்தல் வர்றது வந்து லேட் ஆகுது, வழக்குகள் போன்ற விஷயங்கள் காரணமா லேட் ஆகுது. அதனால நம்ம நினைச்சது உடனே நடக்கல அப்படின்றதுனால இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார் விஜய். எல்லாரும் அவருக்கு வேண்டி இருக்கிறதுனால, கூட்டணி கட்சிகள் வேண்டி இருக்கிறதுனால, திமுகவோட கூட்டணி கட்சிகளா இருந்த கட்சிகள் வேண்டியவங்களா வேணுன்றதுனால இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். காங்கிரஸோடையும் ரொம்ப நெருங்கக்கூடாது, அதே சமயம் பாஜகவோடையும் ரொம்ப நெருங்கக்கூடாது. ஆனா அதே சமயம் பாஜக நமக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நிதியெல்லாம் கொடுக்கணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இப்போ இவருக்கும் இந்த நிதி பிரச்சனை எல்லாம் வந்தாச்சு. இவரு இப்போ கடன் எல்லாம் வாங்குறாரு. ரெண்டு வாரத்துல 20,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அது விஜய் வெளியில பேச மாட்டேங்கிறாரே தவிர அவங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கு. இன்னும் அந்த மத்திய அரசோட பல விஷயங்கள் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி போராட்டத்திலேயே வந்து மத்திய அரசோட அந்த போலீஸோட அடக்குமுறையை வந்து கண்டிக்கவே இல்லை விஜய். அதுக்கப்புறம் வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு தான் போராட்டக்காரரோட முக்கியமான கோரிக்கை. அதை பத்தி விஜய் கண்டிக்கவே இல்லை. இப்ப சார் எனக்கும் இப்ப அதான் கேள்வி. இப்போ டெல்லியில நடந்த போராட்டத்தை நாடு முழுவதுமே கண்டிச்சாங்க. நடிகர்கள்லாம் கூட, அரசியலுக்கு தொடர்பில்லாத நடிகர்கள்லாம் கூட கடுமையா கண்டிச்சாங்க. கூட்டணியில இருக்க ராகுல் காந்தி அவ்வளவு டஃபா மோடி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கு. விஜய் சைட்ல இருந்து எந்த எதிர்ப்புமே வராம இருக்கு. விஜய் எப்படி காங்கிரஸ் இன்னமும் நம்புறாங்க? அதான் வந்து அவங்களுக்கு அதிகாரத்துல இடம் கிடைச்சிருக்கு இல்லையா, அவங்களுக்கு 60 வருஷம் கழிச்சு அதிகாரத்துல இடம் கிடைச்சிருந்ததுனால திமுக பிடிக்காது, திமுக விட்டு வெளியில வரணும்னு சில பேர் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் சொன்ன ஒரு விஷயத்தை நம்பி அவங்க வெளியில வந்துட்டாங்க. ராகுல் காந்தி அதுக்கு ஒத்துட்டாரு. இப்போ திடீர்னு அதிகாரத்துல பங்கு பெற்றுட்டு திடீர்னு வெளில வர முடியாது. அதாவது இப்போ சிபிஎம் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, சண்முகம் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது டெல்லியில நடக்கிற போராட்டத்தை ஆதரிச்சு தமிழ்நாட்டுல போராட்டங்கள் நடக்கும்போது அவங்கள வந்து அடக்குமுறையில கையாண்டு அவங்களை நீங்க தூக்கின்னு போறீங்க, அவங்களை கைது பண்றீங்க, இந்த மாதிரி இருந்தா நாங்க ஆதரவு வாபஸ் வர வேண்டி இருக்குன்னு சண்முகம் சொன்னார், சிபிஎம் சண்முகம் சொன்னாரு. அதாவது அது எதுக்காக அப்ப மத்தியில இருக்கிற பாஜக ப்ளீஸ் பண்றாங்க தாவேகா? எதுக்காக பயப்படுறீங்க? நீங்களும் நீட்டுக்கு எதிராக தான் இருக்கிறதா சொல்றீங்க தாவேகாவும். அப்ப நீட்டுக்கு எதிராக தான் போராடுறாங்க மாணவர்கள். அங்க டெல்லி மாணவர்கள் கரப்பாம்பூச்சிக்கு ஆதரவா போராடினா கூட இவங்களுடைய கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை நீட் எக்ஸாம் ஒழிக்கணும்னு தான் போராடுறாங்க. அப்ப அந்த மாணவர்களுக்கு வந்து இடம் கொடுத்து வசதி பண்ணாம, ஜனநாயக முறையில போராட்டம் நடத்துறதுக்கு அலோவ் பண்ணாம அவங்களுக்கு குண்டு கட்டா தூக்கின்னு போறீங்க, எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? அவங்களுக்கு எதுக்கு போராட்டத்துக்கு இடம் ஒதுக்க மாட்டேன்றீங்க? அவங்க போய் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் எதுக்கு போய் உட்காந்து போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு? அப்போ நீங்க வந்து ஒரு வகையில வந்து ஒரு வகையில பாஜகவுக்கு நீங்க வந்து உடன்பட்டு போறீங்களா, ஒத்து ஊதுறீங்களா, அவங்களுடைய ஸ்டாண்ட் ஆதரிக்கிறீங்களா? என்ன அர்த்தம் அதுக்காக? நீங்க வந்து போலீஸ் வன்முறையை கண்டிக்கவே இல்லை. ரெண்டாவது வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு முக்கியமான கோரிக்கை, கரப்பாம்பூச்சியோட முக்கியமான கோரிக்கை, அதை நீங்க ஆதரிக்கவே இல்லை. ராகுல் காந்தியை கைது பண்ணதை கண்டிச்சிங்களே தவிர நீட்டு ஒழிப்பு மட்டுமே ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களே தவிர இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தை நீங்க கண்டுக்கவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப நீங்க பாஜகவோட ஏதோ ஒரு வகையில ஒரு அனுசரிச்சு போகணும், ஒரு மென்மையான ஒரு போக்கோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க தாவேகா? ஏன்னா உங்களுக்கு நிதி வரணும், நிதி வராதுன்னா உங்க வேலையே நடக்காது. நீங்க கொடுத்திருக்க வாக்குறுதிக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வேணும். அது நீங்க ஏற்கனவே இப்ப கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. உங்களுக்கு இப்போ ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கீங்க. அப்ப நீங்க வந்து காங்கிரஸையும் கூட சேர்த்துட்டீங்க, பாஜகவோடய இணக்கமா இருக்க முடியாத நிலையில இருக்கீங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத
எப்படியாவது இந்த கூட்டணி கட்சிகளை ஓரம் கட்டி விட்டு நம்மளா நமக்கு மெஜாரிட்டியை சேர்த்துட்டா பெட்டர்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுலயும் இப்ப டிலே ஆகிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் இப்ப நிலைமை ஆக்சுவலா. சார், இப்போ விஜய் வந்து மத்திய அரசான பாஜக கூட இணக்கமா போகணும், அப்பதான் நம்ம ஆட்சிக்கு நல்லது அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி சாஃப்டா இருக்காங்களா, அல்லது கரூர் விஷயம் அந்த மாதிரியான விஷயங்கள் சிபிஐ வழக்கு இருக்குங்கிற ஒரு பயம் இருக்கா? என்ன காரணம் விஜய் வந்து எல்லா சுச்சுவேஷன்லயும் அமைதியா இருக்கிறதுக்கான காரணம்? விஜய் எதுக்குதான் சார் பேசுறாரு? ஆதவ ஒரிஜினலும் நிர்மல்குமார் தான் பேசுறாங்க. விஜய் எதுக்குதான் பேசுறாரு? அவர் 2 மாசத்துக்கு ஒரு ஏதாவது பேசுவாரு, அது 2 மாசம் அதை பேசிட்டு இருப்பாங்க. நம்ம பாயிண்ட் என்னன்னா, ஒரு முதல்வராக இருக்கிறவர் வந்து சில விஷயங்கள்ல பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம்ல, ஏன் நீங்க தர்மேந்திர பிரதான் முக்கியமான கர்ப்பாம்பூச்சி கோரிக்கையை நீங்க ஏத்துக்கலன்னு கேட்கிறோம்ல, அதை ஏன் நீங்க தர்மேந்திர பிரதான் ஏத்துக்கல? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன் வந்து போலீஸ் வன்முறையை கண்டிக்கல நீங்க? இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதெல்லாம் இதுல நீங்க அடக்கி வாசிக்கிறீங்க. ரெண்டாவது வந்து சிபிஐ வழக்குகள்ல இப்ப சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போறாங்க. இவர் வந்து அதுல விட்னஸா தான் இருக்காரு. அதுல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாது. பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் இப்ப நடக்கிறது என்னன்னா, முதல்ல யார் கள்ள தூக்கி போடுறான்னு பாக்குறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பாஜக என்ன நினைக்குது, இவர் வந்து திமுகவை தோற்கடிச்சிட்டாரு, திமுக கூட்டணி கட்சியில இழுத்து அந்த கூட்டணியை உடைச்சிட்டாரு, அதிமுகவை கரைச்சிட்டாரு, நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாம் இவர் செஞ்சுட்டாரு, அதனால இவரை கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம். இவர் எப்ப நம்மளை எதிர்க்கிறாரோ அப்ப இவருக்கு நம்ம அவரை நம்ம கவனிச்சுக்கலாம், அதுவரையும் நம்ம ஒண்ணு பண்ணிக்க வேண்டாம்னு பாஜக ஹைகமாண்ட் நினைக்குது. அதே சமயம் விஜய் நினைக்கிறாரு, நம்மளும் வந்து தேவையில்லாம பாஜக எதிர்த்துக்க வேண்டாம், நம்ம இணக்கமா போற போக்க கடைபிடிக்கலாம், நமக்கு நிறைய நிதி வேண்டி இருக்கு, இல்லாட்டி கவர்னர் விட்டு குறைச்சல் கொடுப்பாங்க, வெவ்வேறு வகையில குறைச்சல் கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, மத்தியில ஆட்சியில் இருக்கவங்க பண்ணும்போது பிரச்சனை வரும், அதனால நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம்னு இவர் இருக்காரு. ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு எண்ண போக்கோட இருக்கிறதுனால அது அமைதியா போயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு நடுவுல விஜய் வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கிறது நமக்கு தெளிவா அவருடைய நடவடிக்கையிலிருந்தே தெரிய வரதை நம்ம பாக்குறோம். நம்ம தேவைக்கு அமைச்சரவையில வன்னியரசு வந்து ராஜாவை மிஞ்சின விசுவாசியா இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதே விசிகேவை சேர்ந்த ஆளூர் ஷானவாஸ் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி நடக்குதுன்னு நேரடியா குற்றம் சாட்டியிருக்காரு. விசிகேல விஜய் குறித்து 2 விதமான கருத்துக்கள் இருக்குதா? அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும்? இல்ல, கண்டிப்பா தாவேகால வந்து அமைச்சரவையில சேர்றது கூட திரும்ப என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் அமைச்சரவையில சேர சொன்னாங்க, பட் எனக்கு அதுல இஷ்டம் இல்லை, இருந்தாலும் கட்சி சொல்றதுன்னா நாங்க அதிகாரத்துல பங்கெடுத்துட்டோம்னு திரும்ப சொன்னார். ஆக்சுவலா அதுலயும் வந்து சில பேருக்கு வந்து அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். ஏன்னா வந்து விஜயோடைய அந்த பாஜக எதிர்ப்பு என்பது 100% இதுவரையும் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலா அவர் எந்த நேரத்துல பாஜகவோட ரொம்ப க்ளோஸா போவாரு, தன்னுடைய அரசாங்கத்தோட தேவைகளை நிறைவேற்றத்துக்காக எவ்வளவு தூரம் அவங்களோட க்ளோஸா மூவ் பண்ணுவாருன்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது அவர் கொள்கை எதிரியும் தெரியாம சொல்லிட்டாரா, தெரிஞ்சு சொன்னாரெல்லாம் தெரியல. அதே சமயம் பாத்தீங்கன்னா காங்கிரஸையும் அவசரப்பட்டு சேர்த்துட்டோமோ இல்லையான்றது அவங்களுக்கு எண்ணமா இருக்கு. அதே மாதிரி தாவேக்காதான் வன்னியரசுலாம் இருக்காருன்னா கூட விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு லட்சியம் வந்து அதிகாரத்துல பங்குன்றது ஒரு விஷயம், அதுக்காக அவங்க சேர்ந்திருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து விஜயோடைய செயல்பாடுகள் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ விஜய் பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை வந்து இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இப்ப பேரை மாத்திருக்காங்க, காமராஜ் உணவு திட்டம், அதுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. இந்த மாதிரி நிதியெல்லாம் மாத்துறது, ஆதி திராவிடருக்கு கொடுக்கப்பட்ட நிதியை மாத்துறது, ஆதி திராவிடர் இலக்காரம் வைக்கிறதுக்கு பதிலாக சமூக நீதினு வச்சது கூட அது கருத்து வேறுபாடு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. அது வந்து மத்திய அரசு வந்து கவர்மெண்ட் பண்ணது சரின்ற மாதிரியான ஒரு இதுல இருக்காரு, நிலைப்பாட்டுல இருக்காரு. ஸோ அது வீசிக்காக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. அதனால விஜயோடைய பாஜக எதிர்ப்பு என்பது இன்னும் வந்து அக்னி பரீட்சையை பாஸ் பண்ணல. ஆக்சுவலா அதுக்கு இன்னும் அக்னி பரீட்சை தேவையா இருக்கு. ஆக்சுவலா அந்த அக்னி பரீட்சை அவரு பாஸ் பண்ணாதான். அதுக்கு நடுவுல வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, விஜய் நினைக்கிறாரு, இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி நம்ம எவ்வளவு நாள் தான் ஆட்சி பண்றது, சரி டக்கு இந்த ராஜினாமா பண்ண இடத்துல எலெக்ஷன்ஸ் இருந்தா நம்ம ஓரளவுக்கு சரி பண்ணலாம், நமக்குன்னு ஒரு தாவேக ஆதரவு இருந்தா நம்ம இஷ்டப்படி அரசியல் பண்ணலாம், இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி நம்ம பண்ண வேண்டியது இல்லை, அவங்க எல்லாத்துக்கும் எதிர்க்கிற லெவல்ல சில விஷயங்கள்லாம் எதிர்க்கிற லெவல்ல தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் பண்றாரு. வன்னியர் அரசும் அதிகாரத்துல இருக்கிறதுனால இப்ப கிட்டத்தட்ட அந்த அந்த அதிகாரத்துல விஜய் அந்த லைன் என்ன எடுக்கிறாங்களோ அதுல போயிட்டு. அதே சமயம் வந்து அவர் வந்து நரசிம்மராவும் இவர் மோடியவும் கேள்வி கேட்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கிறார். அதாவது வன்னியர் அரசு வந்து ஒரேடியா வந்து விஜய் எடுக்கிற அந்த விஜய் தாவேக்கா எடுக்கிற அதே ஸ்டாண்ட் எடுக்கிறாரு நம்ம சொல்ல முடியாது. அவரும் வந்து கிட்டத்தட்ட மத்திய பாஜக அரசை வந்து கேள்வி கேட்கிற விஷயங்கள்லாம் பண்றாரு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கு, அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தை அலோவ் பண்றது போன்ற விஷயங்கள், நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள், இன்னைக்கு இருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துறாங்க இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஏற்கனவே நீட் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இப்போ போராட்டம் நடத்துறாங்க.
அப்ப இதை அலோவ் பண்றாங்க. ஏற்கனவே பல விஷயங்கள் நீட் வேண்டாம் சொல்லி நடந்த போராட்டங்களை போலீஸ் எப்படி பண்ணாங்க நம்ம பார்த்தோம். ஸோ அதனால அந்த அந்த விஜயுடைய சில ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து பாஜகவை முழுசா எதிர்க்கிறாரா இல்லையான்றது தீர்மானிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் வந்து திரும்ப கூட என்ன சொல்றாரு, தாவேகாவோட நம்ம கூட்டணியில் இல்ல, அந்த கூட்டணி பத்தின ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து அது இன்னும் முடியல. இப்ப இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்னா நாங்க தாவேகாவோட அதிகாரத்துல பங்களிப்பு இருக்கோமே தவிர கூட்டணியா இல்ல அப்படின்றது அதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படல. ஒரு கூட்டம் வந்து அது முயற்சி அது அந்த கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு முடிவுகள் எடுக்கப்படல. அதனால நாங்க தாவேகா கூட்டணியில இல்ல அப்படின்றத அவர் அழுத்தி சொல்றாரு ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து சில விஷயங்கள்ல வந்து திரும்ப சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்டா வந்து அவர் சொல்லும்பொழுது இது எப்படி சாத்தியமாகும், நடைமுறை அரசியல் எப்படி சாத்தியமாகும், அதிகாரத்திலயும் இருக்காரு, இன்னும் வந்து ஒரு கூட்டணிக்கான ஸ்டாண்ட் எடுக்க சொல்லும்போது அது சரியான ஒரு அணுகுமுறை தானான்னு ஒரு கேள்வி எழுது. ஆனா திரும்ப என்ன சொல்றாரு, இல்ல இது வந்து ஒரு ஏன் அப்படி இருக்கக்கூடாதா, இது வந்து ஒரு 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 ஹையர் ஸ்டாண்டர்ட்ல பாலிடிக்ஸை நம்ம பாக்குறோம். நம்ம மதச்சார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறோம், இந்தியா கூட்டணியில தாவேகாவும் திமுகவும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறோம்னா அப்படிலாம் அவர் பேசுறாரு. ஸோ திருமாவுடைய ஸ்டாண்ட் வந்து நம்ம எடுத்து யதார்த்த அரசியலுக்கு பொருத்தமா இருக்காதுன்னு நம்ம கேட்டான்னா அவர் என்ன சொல்றாரு, இந்த ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பாலிடிக்ஸை உங்களால புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. சரி, அது அவருடைய நிலைப்பாடு வச்சுக்கோங்க. ஆனால் பொதுவா பாக்குற பாமரர்களுக்கு என்னன்னா, சாதாரண ஜனங்களுக்கு என்னன்னா, விசிகாக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. இப்ப ஷானவாஸ்லாம் வந்து அவர் கொஞ்சம் அதிருப்தியில இருந்தாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து திருமாவோட ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு அவர் பேசுறாரு நிறைய. இப்போ அவர் பேசுறத பார்த்தா கிட்டத்தட்ட ஆன்டி விஜய் தான் அவர் ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு தெளிவா தெரியுது. அவர் ஆன்டி விஜய் ஸ்டாண்ட் எடுக்கிறத திருமாவால ஓகே. அதான் இப்போ ஆளுர் ஷானவாஸ் விஜய் கூட கூட்டணி வச்சதுக்கு அதிருப்தியை தெரிவிச்சாரு. ஈவன் முதல்ல இருந்தே அவர் ஒரு மாதிரி விசிக கூட ஒரு டிட்டாச்சாவே இருந்தாரு. இப்போ அவர் பேசுனதுங்கிறது திருமாவோட விருப்பத்திற்கு உட்பட்டது தானா, இல்ல அவர் விருப்பத்தை மீறி விஜய வந்து அவர் அக்ரெசிவா அடிக்கிறாரா, எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இல்ல அதாவது வந்து இதுல வந்து திருமா வந்து அந்த அளவுக்கு வந்து இல்ல நீங்க பேசுங்க, இது மாதிரி பேசுங்க எல்லாம் வந்து ஷானவாஸ் சொல்லியிருக்க மாட்டார். ஷானவாஸ் தானே தான் பேசுவாரு. திருமா செட் பண்ற அந்த ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது உயர் ரக பாலிடிக்ஸ். அவர் சொல்றது வந்து அதிகாரத்துல பங்கெடுத்துட்டு இருக்கோம், நாங்க இன்னும் கூட்டணியில சேரலன்ற ஒரு அந்த ஸ்டாண்ட் அப்படியே இருக்காது. அது பத்தின பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சது இன்னும் முடியலன்ற அந்த மாதிரி இடத்துல தான் இருக்காதே தவிர விஜய் கவர்மெண்ட்ல சேர்ந்தது தப்பு, அதுல இருந்து வெளில வரணும், இல்ல விஜயுடைய பாஜக எதிர்ப்பு என்பது இன்னும் கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு, இல்ல விஜய் வந்து பாஜகவுக்கு ஒத்துவுதுற மாதிரியான விஷயங்கள் பண்றாரு, எல்லாமே ஷானவாஸ் பேசுறது எல்லாமே அது அவருடைய கருத்தா தான் இருக்கும். விஜய் இது திரும்ப வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவர் அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்ற மாதிரி தெரியல. ஆக்சுவலா ஷானவாஸுடைய கருத்துக்களை தான் நான் அதெல்லாம் பாக்குறேன். இருந்தாலுமே விடுதலை சிறுத்தைகள்ல சிலர் அந்த மாதிரி கருத்துக்களை வச்சிருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப ஷானவாஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து திருமாவுக்கோ இல்ல வன்னியரசுக்கோ ஒரு நெருக்கடியை கொடுக்கும் தானே. பட் அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அதெல்லாம் கடந்து போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து திருமா வந்து ஓவராலா இந்த கவர்மெண்ட்டுக்கு மதச்சார்பற்ற அரசு என்ற முறையில ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காரு. அதுக்கு வந்து ஒரு டேஞ்சரான அது ஒரு பிரச்சனையாகும் போதுதான் அவர் வந்து அதுல இருந்து வெளில வரதை பத்தி யோசிப்பாரே தவிர, மற்றபடி விஜயுடைய மதச்சார்பு அப்படின்ற அடிப்படையில கொடுக்கப்பட்ட அந்த ஆதரவு வந்து அவர் விளக்கறதுக்கு ரொம்ப யோசனையா இருப்பார், ரொம்ப யோசனை பண்ணுவார், ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லெவல்ல தான் முடிவெடுப்பார். ஏன்னா அதிகாரத்துல பங்குன்றது விடுதலை சிறுத்தைகளோட ஒரு லட்சியமா இருந்தது, அது இப்பதான் கைகூடி இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அதை விட்டு வரமாட்டாங்க. ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் வரும்போது தான் வெளில வருவாங்க. ஆனால் அடிக்கடி இந்த மாதிரியான ஒரு அபரேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் ஷானவாஸ் போன்றவர்கள்லாம் பேசுறது நடக்கதான் செய்யும். அதே மாதிரி ரவிக்குமார் கூட பேசியிருக்காரு, இந்த ஆதி திராவிடர் தான் இருக்கணும், சமூக நீதி இருக்கக்கூடாதுன்னு அவர் பேசியிருக்கதா கேள்விப்பட்டாங்க. ஸோ அதனால இது மாதிரி விஷயங்கள்லாம் போகும். ஆனா கூட்டணியை விட்டு வெளில வருவாங்களா, அதிகாரத்தை விட்டு வெளில வருவாங்களான்றது கொஞ்சம் சந்தேகமான விஷயம். அவங்க நோக்கம் எப்படி இருக்குன்னா, இது உள்ளாட்சி எலெக்ஷன் சொல்லி நம்ம கண்டினியூ பண்ணிடலாம், உள்ளாட்சி எலெக்ஷன்ல கண்டினியூ பண்ண கூட்டணி கட்சிகள் எல்லாமே பொதுவாக நினைக்கிறாங்க, உள்ளாட்சி எலெக்ஷன்லயும் கண்டினியூ பண்ணிட்டா நம்ம ஆட்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு பல பேருக்கு வந்து பேரூராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து போன்ற இடங்கள்ல பதவி வாங்கி தர முடியும். அதனால உள்ளாட்சி எலெக்ஷன் சொல்லி இந்த கூட்டணியை கண்டினியூ பண்ணிடலாம்ன்றதான் கூட்டணி கட்சிகளுடைய விருப்பமா இருக்கு. அதே சமயம் விஜயுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, எப்படியாவது இடைத்தேர்தல் சீக்கிரம் வந்ததுன்னா நமக்கு ஏற்றபடி ஒரு மெஜாரிட்டியை செட் பண்றது பார்க்கலாம், காங்கிரஸை கடைசியா கட்டி விட்டுக்கலாம், மற்றவங்க எல்லாம் முடிஞ்ச அளவு சீக்கிரம் கட்டி விட்டா பெட்டர்னு அவர் நினைக்கலாம். ஒரு தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.